வர்ற ஒவ்வொருத்தரும் நீ பண்ற தப்ப நான் ஆட்சியில கேட்டு ஒரு மாசம் உட்காருவேன், நீ ஆட்சியில பதில் சொல்ல மாட்டேன், நான் மேல்முறையீடு பண்ணுவேன், பதில் சொல்ல மாட்டேன், நான் 2ஆம் மேல்முறையீடு பண்ணுவேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் 90 நாள் 100 நாள் அளவெடுத்து நீ பதில் சொல்லி உன்னை என்ன திருத்தவா? இப்படியே ஒவ்வொரு இடத்தையா திருத்திக்கிட்டு இருந்தா முடியும். அப்ப என்னன்னா, நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னா வேலையை பார்க்கக்கூடாது, குடும்பத்தையே பார்க்கக்கூடாது, தெருவிலே பிச்சைக்கார பேல அலையணும். அப்படியே அலைஞ்சிட்டோம்னா நம்மளால இருந்து கேட்பான், தினம் அலையிறீங்களா, உங்களுக்கு சோறு எப்படி வருது? அடுத்து அந்த வேறு கேள்வி வேற கட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆயிரும், என்னடா இப்படி கேட்டாங்களே, சரி கூட போற சாப்பிட விட்டுறோம், எங்க போய் நிக்கணும்? மறுபடியும் இந்த திருட்டு பைய மாதிரியே தான் ஸ்டேஷனுக்கு நம்மளும் வெள்ளையும் சொல்லாம போக வேண்டியதான், ஸ்டேஷன்ல ஒரு பஞ்சாயத்து பார்க்க வேண்டியதான், ஒரு 1000 வாங்க வேண்டியதான், பொண்டாட்டி வந்து கொடுக்க வேண்டியதான். கேட்டா நானும் அரசியல்வாதி, என்ன சாப்பிடுறதுக்கு வந்துருச்சு, அப்ப பொண்டாட்டி நம்மளை திட்ட மாட்டா. இப்படி ஊர் முழுக்க மைக்க பேசி திட்டிட்டு வந்துட்டு சோத்துக்கு என்னத்தையும் திட்டிட்டு போறான், பேசிட்டு போறான், எங்கேயும் கொடி பிடிச்சிட்டு போறான், நமக்கு சோத்து கொடுத்துட்டான்னு சொல்லி உட்காந்துருவாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அரசியல்வாதிகள் இப்படி மாறி நிக்கிறான். ஒரு நல்லது பண்றவன் ரொம்ப ஏழையா இருந்து ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பண்ண முடியுது, இவனுக்கெல்லாம் எப்படி காசு வருது? இந்த கேள்வியை முதல் நிப்பாட்டுங்க. அவனோட கூட நிக்க தயாராகுங்க. இல்லையா, தேர்தலில் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை போடுற தேர்தல், எம்எல்ஏக்கு எம்பிக்கு 2 தடவை போடுறீங்க. அந்த 2 தடவை போடுற ஓட்டு நீங்க நல்ல ஓட்டா போட்டீங்கன்னா இப்படிலாம் நம்ம நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பிள்ளை இப்படி ரோட்ல நின்று கத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம மண்ணை யாரும் திருட கூட போறதில்ல, மலையை கொள்ளையடிக்க கூட போறதில்ல, டாஸ்மார்க் இங்க வைக்க போறதில்ல. நாங்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கோம், 15 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம். இதே புத்தூர்லயே 2 முறை கூட்டம் மட்டும் பேசியிருக்கோம். உங்களுக்கு உண்மையிலே நல்ல